அஸ்ஸலாமுஅலைக்கும் வீவர்ஸ். இந்த வீடியோ நாங்கள் பார்க்க போகிறது தேர்ட் பார்ட்டை பற்றி தான். தேர்ட் பார்ட் என்ன பார்க்க போகிறோம்டா, ஒரு லவ்வர் இந்த மாதிரி நடந்துக்கணும். இப்போ நம்மளுக்கு வந்து ஃபஸ்ட்டு செகண்ட் வந்து லவ் பண்ணுறாண்டு சின்ன டவுட் இருக்குது. இதில் வந்து கோலை பண்ண சொல்லி மெசேஜ் பண்ண சொன்னேன், வீடியோ கால் பண்ண சொன்னேன். ரெண்டாவது அவங்க ஏரியாக்கள் ஃப்ரெண்ட் படிக்க சொன்னேன். பன் கட்டி டீ கடையை போட்டு அவங்க லவ் பண்ணுறா இல்லைன்னு தெரிஞ்சுக்க சொன்னேன். 3 நாளாக நீங்கள் செய்வது தெரியுமா? இப்போ ஒரு பெண் பிள்ளைன்னு வச்சுப்போம். ஒரு பெண் பிள்ளைக்கு வந்து இவன் லவ் பண்ணுறான் அப்படின்னு ஒரு சந்தேகம் இருக்குது. அப்போ ஒன்று குடும்பத்தில் லவ்வுக்கு சப்போர்ட் பண்ணுற ஒரு ஆள் இருப்பாங்க, பெண்ணுக்கும் ஆணுக்கும். இப்போ அவங்கள வச்சு நாங்கள் வந்து இது செய்ய முடியும். இது செஞ்சு அவளை நல்லா நெருங்கி பழுக வச்சு அவன் பேசுறதுனா ரெக்கார்ட் பண்ணி வச்சு அவங்க கைக்கு கொண்டு வந்தாங்கன்னு நீங்கள் போட்டு கேட்க முடியும். இருந்தாலும் போட்டு கேட்ட உடனே உங்களுக்கு கொஸ்டின் டவுட் இருக்குது. அவங்க வெயிட் பண்ணிப்பாங்களா, அது உண்மையாக இருக்குமா இல்லை பொய்யா இருக்குமான்ட்டு எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் இருக்குனாவா? அந்த சந்தேகத்தை தீக்கிரமற்றமாக ஒரு சாஃப்ட்வேர் இருக்கும். பாய் ஃப்ரெண்ட் நல்லவனா கெட்டவனா, அவன் கெட்டதுக்கு அழிச்சிப்பானா மாட்டானா எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிற மாதிரி ஒரு சாஃப்ட்வேர் வந்து அந்த சாஃப்ட்வேரை நீங்கள் உடனே என்ன செய்யணும், டவுன்லோட் பண்ணி நீங்கள் அதுக்கு ஒரு ஆடியோவுக்கு கொடுத்து பார்த்த உடனே அதில் எடிட் வேலையா உண்மையாக பேசின வேலையா எல்லாமே தெரிஞ்சிருக்கும். குடும்பத்தாக்களுக்கும் கெட்ட செய்ய போகல. அப்போ எடிட் பண்ணி போட்டு கேட்டு அவங்க பார்த்து சும்மா டைம் பார்த்துக்கு அப்படி சொல்லி கழிச்சு வச்சுருப்பான். அவன் மனசில் உள்ளத்தெல்லாம் கொட்டியிருப்பான் அவங்க குடும்பம் தெரியாமல். அந்த டைமில் கொட்டியிருப்பானா இல்லையா, இல்லை அவங்கள பார்த்து உண்மையாக லவ் பண்ணியிருப்பான், அதை எடிட் பண்ணி அவங்க வந்துக்கலாம் அப்படின்னு தெளிவாக காட்டும். அப்படி காட்டும் போது யார்கிட்ட நீங்கள் இதை சொன்னீங்களோ அவரை பார்த்து யார் போய் சொன்னாங்களோ அவங்கள்ட்ட நீங்கள் எல்லாம் அவங்க சொல்லலாம் சரி பண்ணி நடிங்க. ஏன்னா அவங்க வரைக்கான ஒரு காரணம் இருக்குது. உங்கள் காதலன் அடுத்தது என்ன நடந்தது என்ன செய்யலை அப்படி இப்படின்னு நீங்கள் ஃபுல்லாக தெரிஞ்சு அவங்ககிட்ட எல்லாம் உண்மையை சொல்லி நீங்கள் அவங்க கூட சேரலாம். இப்போ அவங்க உண்மையாக லவ் பண்ணுறதுன்னு தெரிஞ்ச பின்னால் நீங்கள் அவங்க கூட இப்படி இருக்கலாம். இது மாதிரி ஒரு ஆண் மகனுக்கு நான் சொல்லிக்கிறேன். நிறைய பேர் அவர் உண்மையாக லவ் பண்ணுறாருன்னு தெரிஞ்சுக்கிட்டா இல்லை உங்கள் ஆசை தேக்கிறதுக்காக வேண்டி உங்கள் காதலில் வச்சுப்பீங்க. ஆனால் நீங்கள் இதை வைக்க வேண்டாம் நான் சொல்லுவேன். ஏன்னா நீங்கள் இதை வைக்கிறனால என்ன பிரச்சனை, ஒரு உயிரை நீங்கள் அழிப்பீங்க. இப்படி அவரை நீண்ட காலமாக உடல் உழைப்பீங்க. அவருக்கு கரு உருவாகுது, அந்த கருவை நீங்கள் கழிப்பீங்க. அது ஒரு உயிரிழக்க மாதிரி நீங்கள் வந்து அதுக்கு சேவ் பண்ணுற மாதிரி எதுவும் நீங்கள் வச்சுருக்கீங்க. சின்ன பிள்ளைகளுக்குங்க கனியை முடித்த பின்னால் தான் அவனோட வருவேன் இது கட்டினத்தோட ஆண்டு. அப்படிப்பட்ட பிள்ளைகள் உங்களுக்கு கிடைச்சா நீங்கள் சந்தோஷப்படணும். ஆனால் அதுலேயும் 2 வகையான பிள்ளைகள் இருப்பார்கள். உண்மையை லவ் பண்ணுறார்கள், பொய்யை லவ் பண்ணுறார்கள். இவனுக்காக யாரும் பழக்க கொடுக்கல அப்படின்னு யோசிக்கிற நீங்கள் உடல் இருக்கிற பிள்ளைகளும் நீங்கள் பற்றி வசிக்காமணும். அதுக்கு என்ன சொல்லிட்டா அவங்களும் எல்லோருக்கும் தொழில் இருப்பார்கள். சிலர்கள் லவருக்காக கொடுப்பார்கள், சிலர்கள் யாருக்காக கொடுப்பார்கள். அது மாதிரி 2 இது இருக்குது. இந்த மாதிரி தான் ஒரு இது ஓடிண்டியது. அப்போ அப்படியான பிள்ளைகள் யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுமா? சில பிள்ளைகளுக்குங்கள் 4-5 பேரை லவ் பண்ணிட்டு அப்படின்னா இருக்கிற பிள்ளைகள் யார் வந்து நீங்கள் முழுமையாக தெரிஞ்சுக்கணுமா? அதுக்காக வேண்டிய நான் உங்களுக்கு முதலாவது நீங்கள் இந்த இதை கொண்டு போங்க. நான் சொன்ன இதை லிங்க்கு அது சாஃப்ட்வேர் யார்கிட்டையும் இல்லையா இப்படி தெரிஞ்சுக்கிற இந்த யாரா ஃபோனில் ரிக்வெஸ்ட்டை கொடுத்துட்டு நீங்கள் ஒன்று கமெண்ட் பண்ணி பாருங்கள். இது மட்டும் இல்லை, இன்னொன்று சொல்லிடுறேன். அப்படி தெரிஞ்சாக்க இதில் அவையான ஐஃபோன் அந்த மாதிரி ஃபோன்களை வைத்து யூஸ் பண்ணுங்கள். அப்படி அல்லறாக்கள் கம்ப்யூட்டர் மூலம் நெட்வொர்க் மூலம் யூஸ் பண்ணுங்கள். அதான் உங்களுக்கு சேஃப்டியாகி எல்லாம் நீங்கள் விஷயங்களை தெரிஞ்சு கொள்ள முடியும். அப்படி இல்லாத என்கிட்ட கம்ப்யூட்டரில் டெப் இல்லை என்ன செய்கிற அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ரிக்வெஸ்ட் என்று நான் வந்து பின்ன இதில் வந்து கொடுத்து வச்சு இந்த சாஃப்ட்வேர் பார்த்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம். அதுக்கு பின்னால் வந்து இன்னொன்று சொல்கிற மாதிரிங்க, அந்த சாஃப்ட்வேர் இருக்கிறாங்க பயன்படுத்தி கொள்ளுங்கள். இல்லாதக்களுக்கு நான் பின்ன கொடுக்கிறேன், நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். இந்த சாஃப்ட்வேர் பேர் தெரிஞ்சால் நீங்கள் பேஸ்டோரில் போய் இன்ஸ்டால் பண்ணி கொள்ளலாம். அது மட்டும் இல்லை, உங்கள்கிட்ட இன்னொன்று சொல்கிறேன் பாருங்கள்.
இந்த சாஃப்ட்வேர் வந்து நார்மல் ஃபோன்கள் இருக்கிறாக்களுக்கு எனக்கு இது பயன்படுத்த தெரியா, இதை எப்படி பார்க்குற, இந்த நார்மல் ஃபோன் நினைக்குது லேப்டாப் மணி நான் வச்சுக்கக்கூடிய வசதி இல்லை, ஆனால் நான் ஒரு பிள்ளை லவ் பண்ணுறேன், அந்த பிள்ளை நான் லவ் பண்ணுறான், இல்லை என்ன மணி வேறு யாரும் பார்த்து நீடிக்கிறான்னு நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு தெரிஞ்சாக்களுக்கும் ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது, இதுங்க இருக்குது தானே. அதை பார்க்குறதுக்கு இந்த சாஃப்ட்வேர் மூலம் இப்படி செய்கிறதுக்கு 5 நிமிஷம் அந்த பிள்ளை ஃபோனை கிடைத்தால அப்படி இப்படி இருக்கிறாக்களுக்கு 4ஆவதாக ஒரு இது கொடுத்துதான் பாருங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.